ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஆப்பிள் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வெனிலா டீ கேக் வந்து ஒரு சின்ன பேக்கெட் ஒரு 7-8 பீஸ் இருக்கும், அதை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கேக் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீசஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டீ கேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கையிலேயே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆனால் இப்போ கையிலேயே ஈஸியாக உதுத்துக்கலாம். 80s இந்த கேக்கு தான் பேக்கரியில் ரொம்ப ஃபேமஸானது. இதுவும் கூட கேக்கு தான் அப்போல்லாம் கேக்காக இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கேக் தூளை நல்லா உதுத்து கையிலேயே அழகாக நல்லா கோர்ஸ் பவுடராட்டம் உதுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே ஊற்றுக்கங்க. இப்போ இது அளவு எடுத்து பார்த்தோம்னா 2 கப்பு வந்திருக்குது. இதுக்கு எவ்வளோ சர்க்கரை போடணும் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இது 2 கப் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த 2 கப் தூள் கேக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதே அளவு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு பாகு பதமெல்லாம் எதுவும் வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சி நல்ல பபிள்ஸ் வந்துட்டு ஒரு பிசுக்கு பதமாக வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். அந்த பக்குவம் வரட்டும். பாருங்கள், பபிள்ஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிசுக்கு பதம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இதோ வந்துருச்சு. கையில் ஒட்டினா அப்படியே பிசுன்னு நமக்கு கையில் ஒட்டும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் கேக்கோட கலர் வர்றதுக்கு காரணம் இந்த கொக்கோ பவுட்ரு தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பிராண்ட் எடுத்துருக்கிறேன், வேக்ஃபீல்டு. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த கொக்கோ பவுடரை சுகர் சிரப்பில் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டி இல்லாமல். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னா உலர்ந்த தேங்காய் துருவல் தாங்க. இது வீட்லேயும் நம்ம செய்யலாம். வீட்டில் செய்யணுன்னா தேங்காயை நல்லா பூ மாதிரி துருவிட்டு வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் வந்து ரெடிமேடாக தான் வாங்கினேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை கடாயில் வறுத்துட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனி KLF கோகோனட்டு இதுதான் பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் இந்த தேங்காய் இது வேகட்டும். இப்போ வந்து அதில் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, உதுத்து வச்சுருந்த அந்த கேக் தூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே திக்காகிடும். இது நல்லா அந்த கொக்கோ பவுடரு சுகர் சிரப்பில் நல்லா இந்த தூள் மிக்ஸ் ஆகணும். ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா சுகர் சிரப் சேர்த்தும் போதே நீங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாகவும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவும் சேர்த்து பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துறது வந்து நம்ம பாலே சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து இந்த பாலெல்லாம் ட்ரை ஆகி சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே சுருண்டு வந்துடும். பேனில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. அவ்வளோதான். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சதை நான் ஒரு இதில் வந்து அந்த கேக் தூள் கலந்த பவுல்லையே போட்டு வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அதை கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லை கை கழுவிட்டு உருண்டை பிடிச்சாலும் இப்படி ஆகாது. பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்க. நான் நார்மலாக குட்டி சைஸாக தான் பிடிக்கிறேன். எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா தூளையும் நம்ம உருண்டை பிடிச்சி இதே மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம். மறுபடியும் இதை வந்து திரும்பவும் அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு அதில் டிப் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். கடையில் பார்த்திங்கன்னா மேலே அப்படி தான் ஒட்டி இருக்கும். அதுக்கு இதுதான். நான் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பால்ஸையும்
நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஆப்பிள் கேக் செஞ்சுட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பேக்கரி ஸ்டைல் ஆப்பிள் கேக் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். செஞ்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.